மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மறுபடியும் மீண்டும் ஏகப்பட்ட ஒரு செய்திகள் போயிட்டுருக்கு. திரும்ப இதை கேட்டார் அதை கேட்டார் அப்படிங்கிற ஒரு சில செய்திகள், திரும்ப நமக்கு ஆதரவு கொடுப்பாரா தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்விகள். இதையும் கடந்து போனீங்கன்னா ஒரு பக்கம் டிடிவி தினகரன் தாவேக்கா தூய சக்தியாக இருக்குது, ஆனால் குதிரை பேரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இது முதல்ல சரியாக தகுமான்னு சொல்லிட்டு அவர் ஒரு அரசியலை ஆளுநர் மாளிகையில் பண்ணிக்கிட்டு இருக்கார். எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் செய்தியாளரை சந்திக்கலை, என்ன ஆதரவு சொல்ல போகிறார் என்ன இது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. இந்த மாதிரி பரபரப்பான சுச்சுவேஷனில் இந்த வீடியோவில் இதுதான் நடக்க போகுது. அடுத்த ஒரு 6-7 மணி நேரத்துக்கு இந்த வீடியோ உயிரோடு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த செய்தி நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, முதல்ல திருமாலேருந்து வரலான்னு நினைக்கிறேன். திருமா அவர்கள் இதை கேட்டாருங்க, துணை முதலமைச்சர் கேட்டார், தலைவர் விஜய் அவர்களை பெரம்பூர் தொகுதியில் ராஜினாமா பண்ணுங்கிறாரு. அதுக்கப்புறம் சிதம்பரம் தொகுதியில் நின்னாலும் அந்த எம்பி தொகுதி எனக்கு வேணுங்கிறாரு. அதுக்கப்புறம் 2 எம்எல்ஏ வந்தாலும் அந்த 2 எம்எல்ஏக்கு ஒருத்தருக்கு துணை முதலமைச்சர், ஒருத்தருக்கு அமைச்சர் கேட்குறாரு. அதுவும் அமைச்சர்னா வலுவான அமைச்சர் கேட்குறாரு. இவ்வளோ டிமாண்ட்ஸ் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் ஆதரவு கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு நமக்கு தெரியல. வேறு சில கட்சிகள்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் இவ்வளோ குழப்பமாக இருக்குன்னு சொல்லி இப்போ நான் மூச்சுடாமல் பேசுகிறேன்ல, இந்த மாதிரி மூச்சுடாமல் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி திமுக ஆதரவு ஊடகங்களும் ஒரு பக்கம் பாஜக ஆதரவு ஊடகங்களும் மிகப்பெரிய செய்திகள் போட்டுட்டு இருக்காங்க. இந்த செய்திகள் அத்தனை பேரும் எதுக்கு தெரியுமா போடுறாங்க? தாவேக்கா தொண்டனாக இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் ட்ரிகர் பண்ணுறதுக்கு தான் இந்த செய்தி போடுறாங்க. திருமாவளவன் அவர்கள் நிச்சயமாக சொல்கிறேன் அமைச்சரவையில் பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்யூனிஸ்ட் பங்கேற்கலையே, திரும்ப எப்படி பங்கேற்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கம்யூனிஸ்ட்டுகள் எப்போயுமே ஒன்று அதிகாரத்துக்கு வந்துடுவாங்க, இல்லை அதிகாரத்தில் மக்கள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்தாங்கன்னா எம்எல்ஏவாக மட்டும் இருப்பாங்க, மற்றபடி அமைச்சர் ஆகவே மாட்டாங்க. திமுகவில் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி பெருசாக பேசுபொருளாக வரும்போதும் கம்யூனிஸ்டுகள் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க மாட்டோம், இது எங்கள் கட்சியோட கொள்கை முடிவு அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. அதே நிலைப்பாடு தான் இங்கே எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், பாஜகவோட சமரசம் பண்ணிக்கூடாதுங்கிறதா அவங்க போட்ட ஒரே ரூல்ஸை. அந்த ரூல்ஸை நம்ம தலைவர் என்றைக்குமே பிரேக் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் நினச்சிருந்தா இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து தேவையில்லை, என்டிஏலேருந்து அவர் ஆதரவு வாங்கிட்டு இப்போ ஆட்சி அமைச்சிருக்கலாம். பாஜகவும் இதை தான் ஆசைப்பட்டுச்சு. பாஜக எப்போ நமக்கு எதிராக தீவிரமான அரசியல் பண்ணிச்சுன்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கு தலைவர் விஜய் அவர்கள் பர்சனலாக ராகுல் காந்தி அவர்களை கோட் பண்ணி ட்வீட் போட்டிருப்பாரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு வாழ்த்து சொல்லும் போது பிஎம்ஓ அப்படின்னு சொல்லி அந்த பதவிக்கான அந்த அஃபீஷியல் ஐடியை கோட் பண்ணி ட்வீட் போட்டிருப்பார். அதாவது உங்க கூட எனக்கு எந்த விதமான உறவும் கிடையாது, நீங்க பிரதமராக இருக்கீங்க, பிரதமராக தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க, தனிப்பட்ட முறையில் நரேந்திர மோடிக்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத ட்விட்டரில் அவர் போட்ட பிறகுதான் இவ்வளோ பஞ்சாயத்து இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஆளுநருக்கு எதிராக நம்ம கட்சியோட நிர்வாகி ஒருத்தர்னு சொல்றாங்க, இல்லை நம்ம கட்சியோட உறுப்பினர் ஒருத்தர்னு சொல்றாங்க. நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் வழக்கம் அவங்க போட்டிருக்காங்க. இது கட்சியோட அதிகாரப்பூர்வமான வழக்கு, நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் ஆளுநரோட செயல்பாடு கண்டிக்கப்பட வேண்டும் சொல்லி தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சியும் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஓகேப்பா, அந்த திருமாவளவன் விஷயத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீ சொல்லவே இல்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திருமாவர்கள் துணை முதலமைச்சர், பெரம்பூர், திருச்சி கிழக்கு இதெல்லாம் அவர் பெருசாக கேட்டிருக்க மாட்டாருங்க. இது என்னோட தனிப்பட்ட எண்ணோட்டமாக இருக்குது. மேபி அமைச்சரவையில் அவர் பங்கி கேட்டிருக்கலாம், அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. திமுகலேருந்து சில பேர் விசிகால ஊடுருவி இருக்காங்க. அந்த விசிகால இருக்கக்கூடிய சில திமுக காரங்க நிறைய அந்த மாதிரி செய்திகள் அத்தனையுமே கிரியேட் பண்ணி இந்த கூட்டணி அமையக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. நேற்று நைட்டு ஏன் திருமாவளவன் அவர்கள் போயிட்டு சந்திச்சாரு ஸ்டாலின் அவர்களை? அதாவது இவ்வளோ நாள் ஒரு கூட்டணியில் பங்கேற்றாங்க, இன்றைக்கி மக்கள் ஒரு தீர்ப்பு எடுத்திருக்காங்க, அந்த தீர்ப்பை நோக்கி அவர் நகர்ந்து போனோம். இவ்வளோ நாள் பங்கேற்கிற ஒருத்தர் போயிட்டு இந்த மாதிரி நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காண்டி தான் நிச்சயமாக சொல்கிறேன், நேற்று நைட்டு ஸ்டாலின் அவர்களை அவர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தமிழக வெற்றி கழகம் இப்போ இருக்கிற பொசிஷன் திமுகன்னு வச்சுங்களேன். திமுக நம்ம இடத்துல இருந்திருக்குன்னா இப்போ திருமாவளவன் அவர்கள் விஜய் அண்ணாவை சந்திச்சுட்டு போய் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுப்பார். இது அரசியல் மாண்பு, எடுத்தவங்க ஒருத்தவங்க ஒரு முடிவெடுக்க முடியாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெயிச்சோன்னு பாருங்க ஈஸியாக கட்சி மாறிட்டான் திரும்ப அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையாக பேசுவாங்க. அதனால பொறுமையாக ஆரம்பர முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா இதில் அவங்களுடைய எதிர்காலம் இருக்குது, அவங்களுடைய வாக்கு வங்கி இருக்குது, எல்லாமே இருக்குது. எடுத்தவங்க ஒருத்தவங்கிற முடிவெடுக்க மாட்டாங்க. உறுதியாக சொல்கிறேன், திருமாவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க. மேபி அமைச்சரவையில் பங்கேற்க வாய்ப்பு இருக்குது. மற்ற எல்லாமே இந்த ஊடகத்தின் மூலமாக, அதாவது திருமாவே துணை முதலமைச்சர் கேட்குறாரு, காங்கிரஸையும் அமைதியாக இருக்கணும்னு சொல்லி காங்கிரஸை கிளப்பி வர ஒரு முயற்சி தான். மறுபடியும் இந்த பஞ்சாயத்து டிலே ஆகணும், நம்மளால் ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுடைய எதிர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையில் இது நடந்திருக்கு அது நடந்திருக்குன்னு சொல்லி ஊடகத்தோட துணையோட பரப்பிக்கிட்டு இருக்காங்க. பாஜக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திமுக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதிமுக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர், 4 பேர் சேர்ந்து இந்த செய்திகள் அத்தனையுமே பெருசாக ப்ரோட்ரேட் பண்ணுறதுனால இதுதான் நடக்குதுங்கிறத நீங்களும் சேர்ந்து நானும் சேர்ந்து நம்ம அத்தனை பேரும் நம்புகிறோம் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இது ஒரு பக்கம் தள்ளி வச்சிருங்க. இப்போ ரெண்டாவது,
டிடிவி தினகரன் அப்படிங்கிற ஒருத்தர் இப்போ நான் பேசுகிற தருவாயில் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருப்பாரு. அதாவது தாவேக்கா தூய சக்தின்லாம் சொல்கிறாங்க, ஆனால் குதிரை பேரெல்லாம் தாவேக்கா பண்ணிகிட்டு இருக்கு, தூய சக்தி இப்படியா பண்ணணும் அப்படியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம போன வீடியோக்களில் பேசியிருப்போம், திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேசுறதுக்கு ஐடியா பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வெளியிலேருந்து இந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். இண்டிவிஜுவலாக திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்தாலும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு நம்ம பேசியிருந்தோம். இவங்க ரெண்டு பேரும், அதாவது திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சோன்னே அமமுக இருக்கக்கூடிய காமராஜ் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ வெளியே வந்து நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற முடிவு எடுத்திருப்பார் போலங்க. இது எல்லாமே என்னுடைய அப்சர்வேஷன் தான், இதுதான் நடந்திருக்குன்னு நான் சொல்ல வரல. அப்போது நம்ம தலைமை என்ன பண்ணியிருக்குன்னா, எதனால நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது, அதனால நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும் போது நம்ம கட்சி வந்து அவரோட ஆதரவு வந்து எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு வந்து நம்ம வந்து ஆள்நட்டை போய் இவரோட ஆதரவை கொடுக்கவே இல்லை. ஆள்நட்டை கொடுத்தது 116 தான் சொல்கிறாங்க. 116னா தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணிடுவார். 107. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 5 தொகுதி நம்ம கொடுத்துருக்காங்க, 112. ஒரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் 2 சேர்ந்து 4 கொடுத்துருக்காங்க, 116. விசிகா கூடிய சீக்கிரம் ஆதரவு கொடுக்க போகிறாங்க, அதை வச்சு தான் நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம். இந்த அமமுகலேருந்து வந்த காமராஜ் அவர்கள் ஆதரவு தருவீங்களா? ஓகே, நீங்கள் வந்து மக்கள் விரோத தீர்ப்பு அடிப்படையில் இவங்க மூவ் பண்ணுறாங்க, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி தான் நம்ம பக்கம் வந்திருக்கார் அப்படிங்கிறது தான் நம்ம பக்கம் இருக்கக்கூடிய தகவல் அத்தனையுமே நான் விசாரிக்கும் போது எனக்கு கிடைச்ச தகவலாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட ஆதரவு வாங்குறாங்க. ஆதரவு வாங்கினோன்னா அவர் பெல்ட்டி அடிச்சுட்டு போயிட்டு தினகரன் அவர்கள் பக்கத்தில் நின்று பேட்டி கொடுக்குறார். இதில் நான் 2 விஷயம் சொல்கிறேன். இந்த காமராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தினகரன் அவர்களோட உதவியோட குதிரை பேரம் நடக்குது. அதாவது ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு கட்சி வந்து வேற ஒரு சின்னத்தில் ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏவை இந்த மாதிரி வந்து காசை கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது ஆட்சி அமைக்கும் போது வந்து இது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கும். ஒரு ஆளுநர் நினைச்சா அதை தடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இமேஜை தமிழக வெற்றி கழகத்தின் மேலே கொண்டு வரணும். மேலும் மேலும் ஏன்னா இவங்க நினைச்சபடி கம்யூனிஸ்ட் இந்த பக்கம் வந்தோன்னே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற உண்மை தெரிஞ்சோன்னே இப்பயாவது தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கிளப்பி விட்டுருக்காங்க. ஆனால் அந்த குற்றச்சாட்டு எந்த அளவும் உண்மை இல்லை. ஏன்னா நான் முன்னாடி சொன்னதான், அவங்க 2 பேரும் ஒன்று சேரது பிடிக்காம இவர் நம்ம பக்கம் வந்திருக்கலாம். நம்ம பக்கம் வந்து இவர் ஆதரவு தரும் போது நல்ல வேலையாக நம்ம நிர்வாகிகள் அத்தனை பேருமே அதை வீடியோ எடுத்து வச்சிருந்தாங்க. வீடியோ எடுத்து அந்த வீடியோவை தக்க சமயத்தில் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அந்த வீடியோ கூட நான் சைடில் போடுறேன். ஏன் இந்த வீடியோ நான் பெருசாக சொல்கிறேன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் தான் அவங்க வந்து போலியாக கடிதம் எழுதி ஆளுநரை ஏமாத்துறாங்க, எங்கள் எம்எல்ஏ அப்படி செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் கடிதம் எழுதி அந்த எம்எல்ஏ வந்து ஏமாற்றப்பட்டார்னா இந்த கழுத்து போடுறாரு இவர் யார் அப்படின்னு கேட்டால் இது ஏஐ வீடியோங்கிறாங்க. இந்த வீடியோ ஏஐ வீடியோவா தெரியாமல் கேட்குறேன். இந்த வீடியோ ஏஐன்னு சொல்கிறது எந்த மாதிரி மடத்தனம்? சொல்லப்போனால் உட்காந்து பேசுகிற நான் கூட, தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாக பேசுகிற நான் கூட இல்லைங்க இவர் மனுஷன் கிடையாது ஏஐன்னு கூட சொல்லுவாங்க போல. எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகணுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க. அதாவது குதிரை பேரம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அடிப்படையில் ஆளுநர் வந்து காலதாமதம் பண்ணணும், இதன் மூலமாக இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள இங்கே வந்து ஒரு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்து ரீஎலெக்ஷனை நோக்கி நகரணும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய யதார்த்தமான உண்மை. அதற்காண்டி தான் இவ்வளோ ட்ராமாவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆளுநர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, திமுக அதிமுக வந்தால் கூட நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாரு. திமுக அதிமுக ஒன்று சேர்ற தருவாயில் கம்யூனிஸ்டுகள் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, இல்லைங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஏமாத்துறாங்க, அதனால தான் நான் வெளியே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தேன். அதாவது கொள்கை நிலைப்பாடை உடைச்சு வெளியே வராருங்க. ஸ்டாலினுக்கு இதில் உடன்பாடு இருக்கா உடன்பாடு இல்லையான்னு தெரியல. உதயநிதியும் சபரீசனும் சேர்ந்து தான் இதை பெருசாக இது பண்ணுறாங்க. கனிமொழி வந்து தடுத்தனால தான் திமுக அதிமுக அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகளை கன்வின்ஸ் பண்ணுற இடத்துக்குலாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கனிமொழி அவர்களோட தலையீடு காரணமாக அது ஸ்டாப் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தினமலர் நாளிதழ் சொல்கிறாங்க. ஓவரால் பார்க்கும்போது தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி பொறுப்பாளர் போட்டு பாஜக முதல்ல தாமதப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பெரும்பான்மை எடுத்து வா, அப்போ தான் வந்து நீ ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிற இதுவரைக்கும் கேட்காத நீதிமன்ற உத்தரவு அத்தனையுமே காலில் போட்டு மிதித்து ஒரு ரூல்ஸை பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இதையும் கடந்து போயிட்டு என்னப்பா பெரும்பான்மையாக அதை நோக்கி நம்ம நகரும் போது குதிரை பேரம் அப்படிங்கிற எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து கூட ஆட்சி அமைக்கலாமா? நம்ம வந்து இந்த ஒன்று சேர்றது பிடிக்காம ஒருத்தர் நம்ம பக்கம் வந்தால் நம்ம குதிரை பேரம் மூலமாக இவர் நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ட்ராமாவை நம்ம போட்டதா இவங்களே கிரியேட் பண்ணி விடுறாங்க. ஓவரால் பார்க்கும்போது இது எதுவுமே கிடையாது. கூடிய சீக்கிரம் சொல்கிறேன், திரும்ப ஆதரவு கொடுத்துருவாரு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கூட இது நடந்துடலாம். தமிழக வெற்றி கழகம் உறுதியாக ஆட்சி அமைக்கும். ஆனால் அந்த குதிரை பேர குற்றச்சாட்டு அடிப்படையில் விசாரணை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம் பண்ணால் மட்டுமே இது தாமதமாகும். அது தாமதமான ஆளுநரை அடிப்போம். அதை சொல்லிட்டு, அதாவது அடிப்போனா வீடியோ போட்டு நம்ம போய் நேராக போட்டு அவர் அடிக்க போகிறதில்ல, வீடியோ போட்டு அவர்கிட்ட தார்மீகமாக சில கேள்விகளை கேட்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.